கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே அவங்க எல்லாருமே மிக அருமையாக தமிழ் படிக்கக்கூடியவர்கள். அவங்க மிக அருமையாக இப்போ எல்லா சர்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் பூசை வந்து தூய தமிழில் தான் நடக்கும். அது பூசைன்னு தான் நம்ம என்ன சொல்கிறோம், மாசம் கூட நாங்கள் சொல்ல மாட்டோம். அது இன்னும் கூட பூசை அப்படின்வோம். அப்புறம் ஃபாதரை வந்து சாமியாருன்னு சொல்லுவோம். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் குடும்பத்துலலாம் ஃபாதர்னா சாமியார் தான். ஸோ அப்போது நீங்கள் உங்களோட இயலாமை இருக்குல்ல, உங்களுக்கு தமிழ் பேச வரல அப்படின்னா, ஆமாங்க எனக்கு வரல, நான் மாற்றிக்கிறேன், நான் என்னோடய லைஃப் ஸ்டைல் அப்படி இல்லை, தமிழ் பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்னா அது வேறு விஷயம். ஆனால் நான் வந்து கிறிஸ்தவத்துக்கு தெரியும் அதனால எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா வெளிநாட்டிலிருந்து வந்த மிஷினரிகளே தமிழ் கற்றுக்கிட்டு தமிழில் எழுதி தமிழை பிரிண்ட் பண்ணி தமிழை இவ்வளோ வளர்த்துருக்காங்க. கிறிஸ்தவமும் தமிழும்னு எடுத்தோன்னா அவ்வளோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. கிறிஸ்தவம் தமிழ் எவ்வளோ அழகாக வளர்த்துருக்கு அப்படின்னு அதில் நான் எப்போவே ரொம்ப பெருமைப்படுவேன். அப்போ திடீர்னு வந்து நான் கிறிஸ்தவன் அதனால எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொன்னால் அதை விட ஒரு மிகப்பெரிய பொய் வந்து அந்த உலகத்தில் இருக்க முடியாது. அது வந்து எனக்கு ரொம்ப அஃபெண்ட் ஆச்சு. நேற்றுலேருந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், சே இப்படி போய் சொல்லிட்டா பிள்ளை கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு. ஸோ தட் இஸ் சம்திங் விச் ஹேஸ் டு பி ஒர்க்ட் ஆன். ஸோ மாரி வில்சன் வந்து அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான், அவங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏதோ அடுத்த விதத்தில் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கண்டுபிடிச்சி இதுதான் இவனுக்கு ட்ரிகர் அப்படின்னா அந்த ட்ரிகரை கரெக்டாக ஸ்விட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு உங்களால் நின்று சண்டை செய்ய முடியுதா அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் கத்திட்டு போயிடலாம், மைக்கு தூக்கி இப்படி பண்ணிட்டு போயிடலாம், இப்படிலாம் பேசிட்டு போயிடலாம். ஆனால் அது ரொம்ப கூல் ஹெட்டோட நம்ம மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்ற இதில் தான் நீங்கள் வின் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ இது இவர் சொன்னதால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, தேவையில்லாமல் திமுககாரங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து கிறிஸ்டியானிட்டியை வளர்க்க பார்க்குறாங்க, இது வந்து அவங்க கிறிஸ்டியன் டேக் ஓவர் ஆகுது, அப்படிலாம் ஒன்றுமே நடக்கிறது இல்லைங்க. அது ரொம்ப கஷ்டம். எங்களுடைய குறைந்தபட்ச உரிமைகளே எங்களுக்கு கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பேசுறது, அதுவும் ஆதிக்க ஜாதியை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி பேசும்பொழுது அதிகமாக இந்த தமிழகத்தில் அதிகமாக தலித் கிறிஸ்தவர்கள் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 70% இருக்கும். நாங்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவோம். அதை பற்றிலாம் கவலை இல்லாமல் டக்குன்னு பேசிடுறாங்க. அது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது.